ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்களோட கிச்சன் டூர் தான் பார்க்க போறீங்க. குட்டி கிச்சன் தாங்க, ஆனால் அழகா இருக்கும். கிச்சன் குட்டி ஓகே, அதுனா அழகா இருக்குமா? அவ்வளோ அழகா இருக்குமானா அவங்கவுங்க கிச்சன் அவங்கவுங்களுக்கு அழகு தானே. நான் வந்து கிச்சன் டூருக்காக நான் எதுவும் அரேஞ்ச் பண்ணிலாம் வைக்கல. தம்பி தூங்கிட்டு இருக்கான். எப்போனா தம்பி தூங்குறப்ப தான் வீடியோ எடுப்பேன். முழிச்சிட்டு இருந்தான்னா வீடியோ கண்டிப்பாக எடுக்கவே விட மாட்டான். தம்பி எப்போவுமே தூங்க வச்ச உடனே பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிடுவேன். விளக்கிட்டு ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு யோசிக்கும் போது என்ன வீடியோ எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கிச்சன் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாம். நான் கிச்சனுக்காக எதுவுமே பெருசாக செலவு பண்ணிலாம் வாங்கி வைக்கலைங்க. நான் நிறைய பேர் சொல்லுவீங்க பிளாஸ்டிக்கில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வீட்டோட மெயின் டோரு. இது ஓப்பன் பண்ணி வந்தோம்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து கிச்சன் இருக்கு. ஆக்சுவலாக இந்த கிச்சன் வந்து இது வாடகை வீடு தான். வாடகை வீட்டுக்கு பார்க்கறதுக்காக வரும்போதே எனக்கு கிச்சன் குட்டியாக இருக்குன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை வீடு. ஆனால் எங்கள் மாமாவுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து முன்னாடி இருந்த வீடு வந்து ரொம்ப தூரம், 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பட் இந்த வீடு வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே ஆஃபீஸ் போயிடலாம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால என் மனசை நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு சரி ஓகேன்ட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டு உள்ளே வந்தோடனே இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கேன். டஸ்ட்பின் வந்து என் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன்னா ஸ்மெல் அடிக்குது தான், அப்பப்போ எடுத்துருவேன். பட் தம்பிக்காக தான் நான் உள்ளேயே வச்சுருக்கேன். வெளியில் வச்சுருந்தோன்னா பக்கத்து வீட்டில் வச்சுருக்கிறதே வந்து நின்று எடுத்துடுறான். நம்ம வீட்டில் இருந்தால் சும்மா விடுவானா அப்படிங்கிறதுனால ஓரமாக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து சிங்க்கு, அது மேலேயே வந்து பாத்திரம் கழுவுறது வந்து கட்டு கம்பி வச்சு எங்கள் மாமா அடிச்சு கொடுத்தாங்க. பாத்திரம்லாம் தாங்க விளக்கிட்டு கழுவி மேலே வைக்கணும்னா தண்ணி சொட்டினா கூட அந்த சிங்க்லேயே விழுந்துடும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்திரம் வந்து நான் இப்போ தான் விளக்கியே முடித்தேன். அதுக்கப்புறம் இங்கே கேஸ் ஸ்டவ் இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பூனு, கத்தி, கத்திரிக்கோல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுக்காக இங்கேயே அடித்து கொடுத்துருந்தாங்க. இது இந்த தேங்காய் வெட்டுறது, அப்புறம் கிடுக்கி, அது எல்லாமே இருக்குது. இங்கே இடிக்கல் பக்கத்துலேயே வச்சுப்பேன் இப்போவும். அப்புறம் இங்கே வந்து பூண்டு, வெங்காயம் கூட கீழே வந்து நல்ல தண்ணி 2 குடத்துல இங்கே எப்போவுமே வச்சுருப்பேன், சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அதிகமாக தண்ணி வேணும்னா அங்கே ட்ரம்மில் இருக்குது, அங்கேருந்து எடுத்துப்பேன். சமைக்கிறதுக்காக மட்டும் இங்கே எடுத்துப்பேன். இது வந்து நான் குக்கர்லேருந்து நான் சாதம் மாற்றி வைக்கலைங்க. தம்பி தூங்குறப்ப வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டேன். முழிச்சதுக்கு அப்புறம் கூட நான் கழுவிக்கலாம். ஆனால் வீடியோ எடுக்க விட மாட்டாங்கிறதுனால நான் இன்னும் அதை குக்கர் மட்டும் மாற்றாம மீதி எல்லாமே விளக்கி கழுவி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுப்பேன். இது பக்கத்தில் இது இங்கே கீழே என்ன அப்படின்னா இதில் வந்து இட்லி அரிசினா கடை அரிசி இல்லை, அங்காடி அரிசியில் தான் நான் இட்லி போடுவேன். அது வச்சுருக்கேன். இதில் வந்து சாப்பாட்டு அரிசி, இதில் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நிறைய ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்து இதில் வச்சுப்பேன். தீந்து போக போக இதுலேருந்து எடுத்துப்பேன். இது வந்து கட்டைப்பை ஃபுல்லாக வந்து பை, சாக்கு அது எல்லாமே இருக்குங்க. எங்களுக்கு ஏதாவது வேணும்னா டக்குன்னு ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக ஒரு கம்பு பை போட்டு ஃபுல்லாக தனியாக நான் பை எல்லாமே அதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா மளிகை ஜாமான் இருக்குது அப்படின்னா தீந்து போக போக எடுத்துக்கிறதுக்காக இதில் எப்போவுமே வச்சுருப்பேன். இது வந்து பச்சரிசி தான், அங்காடி அரிசி தான். இங்கே கிரைண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கேஸ் ஸ்டவ்வா, இது பக்கத்தில் இண்டக்ஷன்னு, அப்புறம் மிக்சி, அப்புறம் அருவாமனை, தேங்காய் திருவுறது இருக்கும். அருவாமனை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். கத்தி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து குழம்பு சட்டிலாம் கவுத்து வச்சுருப்பேன். இங்கே தான் வந்து குக்கர் கவுத்து வச்சுருப்பேன். இன்னும் கழுவாதனால அதை நான் கவுக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசுனா நான் கடையில் ஏதாவது ஒரு பாக்ஸு இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டு, பிரியாணி என்ன வாங்கினாலுமே அந்த பாக்ஸை தூக்கி போட்டுற மாட்டேன். இந்த மாதிரி பாக்ஸ் வைக்க எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் பாக்ஸ் வைக்கிறது பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே பிரியாணி பாக்ஸு, இது வேறு ஸ்வீட்டு அந்த மாதிரி வாங்குகிற பாக்ஸ் இதெல்லாம். இதுவுமே பிரியாணி வாங்கினது தான். இதெல்லாம் வந்து டேட்ஸு வாங்கினது, பத்திரமா வச்சுருக்கேன். எதுக்காவது யூஸ் ஆகும்ல, ஏதோ ஒரு பொருள் போட்டு வைக்கணும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதில் அந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். இது காஃபி தூள் டப்பா. இதில் வந்து என்னது இட்லி பொடி வச்சுருந்தேன், தீர்ந்து போயிடுச்சுங்கிறதுனால கழுவி கவுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் டீ தூள் இதுதான். அப்புறம் இங்கே கறி தண்ணி வச்சுருப்பேன். இங்கே கவருமே நான் வந்து எதுவுமே நான் தூக்கி போட்டுற மாட்டேன், பத்திரமா வச்சுப்பேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீனி, உப்பு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும். அது கம்மியாக இருக்கிறத மட்டும் சீக்கிரம் எடுத்து டக்குன்னு சமைக்கிறதுக்கு குட்டி குட்டி டப்பாவில் இங்கே போட்டு வச்சுருக்கேன். பட்டாணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு, இது பட்டாணி, இது வந்து கொண்டக்கடலை, டீத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கேன். இன்னும் ஜீரகம் காலை தான் தீர்ந்து போணுச்சு, இன்னும் நான் எடுத்து வைக்கல. அது கழுவிட்டு தான் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து புளி, எண்ணெய், அங்கே சப்பாத்தி கட்டை வச்சுருப்பேன். இங்கே வந்து அரிசி மாவு இருக்கும். இங்கே வத்தல் மிளகா அதெல்லாம் வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் ரோ. இது ஃபஸ்ட் ரோ கட்டிட்டேன்னா செகண்டா இது தேர்டில் வந்து இங்கே வந்து மற்ற ஐட்டம்லாம் தெரியும் உங்களுக்கு.
இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நான் இங்கே தான் உப்பு, ஜீனி அப்புறம் உளுந்துலாம் வச்சிருக்கேன். உப்பு, ஜீனி வந்து தீர்ந்து போயிடுச்சுன்னா, இங்கேருந்து கொஞ்சமா இதில ஃபுல்லா கொட்டி வச்சுருவேன். இங்கே தீர்ந்து போக போக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். இது ஈஸியா இருக்கும். இவ்வளோ பெரிய டப்பா தூக்கி நம்ம யூஸ் பண்ண முடிறது கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக. அங்க நாட்டு சர்க்கரை அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இங்க என்ன இருக்குன்னா, இது கோதுமை மாவு. அப்புறம் இது நல்லெண்ணெய்க்காக. இது வந்து சமைக்கிற எண்ணெய். அவ்வளோதாங்க. இது வந்து கீழ தண்ணி எண்ணெய் வடிஞ்சிருங்கிறதுக்காக நான் எடுத்து இது உள்ள ஒரு தாள் போட்டு வச்சிருக்கேன். அவ்வளோதான். அதுக்குள்ள வந்து புளி இருக்கு. ஆ புளி வத்தல் வச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்து தீப்பெட்டி அது பழசா போயிடுச்சு. தம்பி அங்க இது பண்றான்னு இங்க தூக்கி வச்சிருக்கேன். இதுல வந்து அப்பளம் அதெல்லாம் இருக்கும். அப்பளம் அப்புறம் டீ, காஃபி தூள் வந்து முன்னாடி பாட்டில்ல வாங்கிட்டு இருந்தேன். இப்ப பாட்டில்ல வைக்கிறது லூஸா வாங்குறதே கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகுது அப்படிங்கிறதுனால, இப்ப கவர்ல ரூ. 3 ரூ. 2 கவர் இருக்கும்ல, அது வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் இதுல இருக்கு. அப்புறம் இது ரவை, அப்புறம் பைத்த மாவு அதெல்லாம் இருக்கு. அவ்வளோதாங்க. இந்த ரோ முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, எப்பயாவது எடுத்து யூஸ் பண்ற பாத்திரம். இதெல்லாம் வந்து எதுக்காகன்னா, இண்டக்ஷன்ல யூஸ் பண்றதுக்கு. சப்போஸ் கேஸ் தீர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இண்டக்ஷன்ல இத யூஸ் பண்ணிப்பேன். அந்த டயத்துல மட்டும் இத எடுத்துப்பேன் அவ்வளோதான். ஆ இது எதுக்காச்சும் முன்னாடி வந்து வெந்நீர் போட்டுட்டுருந்தேன். இப்ப பத்தலன்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரத்துல பண்ணிட்டேன். அது மாரி வாட்டர் பாட்டில் ஏதாவது வாங்கணும்னாலுமே தூக்கி போட்டுற மாட்டேன். வச்சுப்பேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்டின்னுட்டு. இந்த பாக்ஸ் வந்து தம்பிக்கு சத்து மாவுக்காக அந்த டப்பா குடுத்துருந்தாங்க. அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இது மிக்ஸி ஜார் எப்பயாவது தேவைப்படுறப்ப மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. அதோட இருக்கு பாருங்க லாஸ்ட்டா அந்த பேப்பர் கப்பு. அதுவுமே வந்து இது வந்து இட்லி அங்காடி அரிசியிலேயே வந்து 1009. இப்போ வாங்கியிருக்கிறது வேற அரிசி. லாஸ்ட்டா மீந்த அரிசி இது கொஞ்சோண்டு. அத இதில எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இட்லி போடும்போது அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அந்த பேப்பர் கப் வந்து நான் வீடு குடி போனப்ப வாங்கிட்டு வந்தது. இனிமே வச்சிருக்கேன். இனிமே வச்சிருக்கேன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காவது வேணும்னா யூஸ் பண்றேன். தூக்கிலாம் போடல. மீந்துருச்சுலாம் வச்சிருக்கேன். எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க கிச்சன் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் கிச்சன். நான் மொத்தமா காட்டுறேன். இப்படி உள்ள வர்றோம். உள்ள வந்ததுமே இங்க சிங்க் இருக்கா? இவ்வளோதான் கிச்சன். ஒரு ஆளு நிக்கலாம். நின்னு சமைக்கலாம் அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தா இடிச்சுக்கிட்டு தான் நிக்கலாம். இவ்வளோ பெருசு தான் இருக்கே. டோட்டல் கிச்சனே அவ்வளோதான். ஆனா எனக்கு இப்ப வந்து எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. பெரிய கிச்சன விட இது ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இங்க சமைக்கிறோம். ஏதோ ஒண்ணு வேணும் அப்டின்னா டக்குனு திரும்பி கூட எடுத்துக்கலாம். ஆனா பெரிய கிச்சன்னா போய் எடுத்துட்டு வரணும். இல்ல எல்லா பொருளையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு திருப்பி கொண்டுட்டு போயிட்டு வைக்கணும். அது வேல. ஆனா இந்த மாரி குட்டியா இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு அப்ப பிடிக்கல. இப்போ வந்து இந்த குட்டி கிச்சன் தான் ரொம்ப ஈஸியாவே இருக்கு. பேசுறது ரொம்ப இரைக்குது. ஓகேவா? அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாரி குட்டி கிச்சன் உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி குட்டி கிச்சன் பார்த்துருக்கீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.